கருத்துக்கள் சொல்ல வேண்டும் என்று ஆரம்பத்திலே சொல்லியிருந்தார்கள். அதற்கு முன்னதாக திரு பவுன் அவர்கள் மிக அற்புதமான ஒரு குறளை கூறி, அந்த குறளுக்குரிய பொருள் விளக்கத்தை கூறி, அந்த புகழ் அத்தனையும் சர்வேஸ்வரனுக்கே சேரும் என்று நாம் சொல்லியிருந்தாலும் கூட ஒருவர் செய்த செயலால் நம் குழுவும் பெருமை அடைகிறது. இந்த மகிழ்ச்சியை நாம் என்றென்றும் மனதில் வைத்து இந்த மாதிரி சேவைகளில் தொடர்ந்து ஈடுபட வேண்டும் என்று உங்களை மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. அந்த குரலை திரும்பி சொல்லுங்க. குரலை ஒரு முறை வீடியோ காண்டி சார், நாங்கள் உங்களை வீடியோ பண்ணலை, கவர் பண்ணல. அதாவது வணக்கம் எல்லாத்துக்கும். ஆற்றுவார் ஆற்றல் பசியாற்றல், அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் பின். ஆற்றுவார் ஆற்றல் பசியாற்றல் என்பது தன்னுடைய ஆற்றல் மூலமாக தனக்கு ஏற்படுகின்ற பசியை அவரே அந்த பசி இல்லாமல் ஆக்கிக்கொள்ளக்கூடிய ஆற்றல் படைத்தவர்கள், தவ வலிமை படைத்த முனிவர்கள். அவர்களுக்கு பசி வந்தால் தன்னுடைய ஆற்றல் மூலமாக அந்த பசியை தங்களுக்கு தாங்களே ஆற்றிக்கொள்வார்கள். ஆற்றுவார் ஆற்றல் பசியாற்றல். அந்த மாதிரி பசியை நம்மள மாதிரி சாதாரணமாக அப்பசியை மாற்றுவார். அந்த பசியை தண்ணி மூலமாகவோ உணவு மூலமாகவோ மற்ற தர்மங்கள் மூலமாக மாற்றுகின்றவர்கள் யாராக இருந்தாலும் அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் பின். அந்த ஆற்றல் படைத்த முனிவர்கள் தன்னுடைய பசியை மாற்றிக்கொள்ளக்கூடிய அந்த ஆற்றல் இருந்தாலும் கூட இவர்களுக்கு பின்னால் தான் அந்த ஆற்றலே. இந்த மாதிரி யார் பசியை மாற்றுகிறார்களோ, உணவு உடை அந்த மாதிரி கொடுக்குறாங்களோ, அந்த மாதிரி கொடுத்து தர்மத்தை பண்றவங்களுக்கு அந்த மாதிரி ஆற்றல் இருக்கு. முனிவர்கள் எல்லாம் அவருடைய ஆற்றல்லாம் இவர்களுடைய ஆற்றலுக்கு பின் தான் அவருடைய ஆற்றல் என்று வள்ளுவர் அழகாக சொல்லியிருக்கிறார். நன்றி பவுன் சார்.